வணக்கம் ரித்தி. அதாவது தற்போது இந்தியா பெரும் தாக்குதல் நடத்தும் என்று கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தானின் அமைச்சர்கள் ஒருவர் விட்டு ஒருவர் அந்த இன்றைய நாள் நாளை உன்னாள் என்று கூறுவார்களே, அது போல ஒருவர் விட்டு ஒருவர் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா நல்ல திட்டமிட்டு வருகிறது. எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாத அளவுக்கு ஒரு பரவலான அச்சநிலை பாகிஸ்தான் முழுவதும் இருக்கிறது. குறிப்பாக எல்லை பகுதிகள் எல்லாம் ஒரு பெரும் அச்சநிலை காணப்படுகிறது கூற வேண்டும். ஆனால் இப்போ ஒரு அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. அது என்னவென்றால், ஒருவேளை இந்தியா தாக்குதல் நடத்தி போர் ஏற்பட்டால் அந்த போரினை சமாளிப்பதற்கு பாகிஸ்தான் ராணுவத்தில் வெறும் 4 நாட்களுக்கு தேவையான ஆயுதங்கள், குண்டுகள் மட்டுமே இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஏதோ எங்கோ வந்த தகவல் அல்ல. இது கடந்த மே 2ஆம் தேதி பாகிஸ்தானின் உயர் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்திலே ராணுவ அதிகாரிகள் பேசிய தகவல் தான் இது. அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்மிடம் வெறும் 4 நாட்கள் 96 மணி நேரத்திற்கு தேவையான குண்டுகள், தளவாடங்கள் மட்டும்தான் கைவசம் இருக்கின்றன. அதற்கு மேல் போரினை நம்மால் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு ஆயுதங்கள் பற்றாக்குறை, பெரும்பான்மையான ஆயுதங்கள் இல்லாத சூழல், பெரும் பற்றாக்குறை நிலவுவதாக தற்போது ராணுவ உயர் அதிகாரிகளே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவத்திலே இந்தியா தாக்குதல் நடத்தும் என்ற அச்சத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு சென்று விட்டார்கள் என்ற தகவல் ஏற்கனவே வைரலாக பரவியது. தற்பொழுது இந்த செய்திதான் வைரலாக அங்கு பாகிஸ்தான் ராணுவத்திலே பரவி கொண்டிருக்கிறது. போதிய குண்டுகள் இல்லை, தளவாடங்கள் இல்லை என்று, குறிப்பாக 122 mm ராக்கெட், அந்த BM-21 சிஸ்டம் என்று கூறுகிறார்கள், அதற்கு தேவையான குண்டுகள் இல்லை. அதே போன்று 155 mm ஷெல்ஸ், குண்டுகள், அதாவது ஓவிட்சர் வகை பீரங்கிகளிலே பயன்படுத்தக்கூடிய குண்டுகள் இல்லை. அதே போன்று இந்த பெரிய வகை குண்டுகள், அதே போன்று சிறிய வகை பீரங்கி குண்டுகள் எல்லாம் தற்போது பெரும் பற்றாக்குறை இருக்கிறது என கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணமாக கூறுவது ராணுவ தளபதி ஆசிம் முனீர் தான் காரணம் என கூறுகிறார். என்றால் உக்ரைனுக்கு இவர்கள் பாகிஸ்தானில் உள்ள குண்டுகளை எல்லாம் அதிக பணம் கிடைக்கிறது என்பதற்காக பல மில்லியன் டாலர்களுக்கு பாகிஸ்தானுடைய குண்டுகளை அனைத்தும் யுக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 155 mm குண்டுகளை ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். இது ஒவிட்சர் வகை பீரங்கி வகைகளுக்கு பயன்படக்கூடிய குண்டுகள். எனவே இந்த குண்டுகள் இல்லாமல் அந்த பீரங்கிகளை வைத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எனவே அவர்கள் இங்கேயே தேவையான ஆயுதம் இல்லாமல் அவர்கள் ஏற்றுமதி செய்தால் தற்போது பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிலே பல ஆயுதத்துக்கு தொழிற்சாலைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஆயுத தொழிற்சாலை அனைத்துமே ஆதி காலத்து ஆயுத தொழிற்சாலைகள். அவர்களுக்கு போதிய உட்கட்டமைப்பு இல்லாததால் உடனுக்குடன் அவர்களால் தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாத, அதாவது இலக்குக்கு ஏற்ப ஆயுதங்களையோ குண்டுகளையோ உடனடியாக உற்பத்தி செய்ய முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. எனவே ராணுவ தளவாடங்கள் என்று பார்த்தால் பாகிஸ்தானின் ராணுவ தளவாடங்களில் பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஏற்கனவே அந்த மொரால் என்று கூறுவார்கள், அவர்களுடைய மன உறுதி ஏற்கனவே குறைந்து போயிருக்கும் சூழலில் தற்போது ஆயுதங்கள் இல்லை, பற்றாக்குறையாக குண்டுகள் இருக்கின்றன தகவல் மேலும் அவருடைய மன உறுதியை குலைத்திருக்கிறது என்பதுதான் தற்பொழுது வைரலாக பாகிஸ்தான் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராணுவ தளபதி ஆசிம் முனீர் மீது கடும் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அவருடைய தலைமையின் கீழ் தான் இது போன்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த பிரச்சனை குறித்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே அப்போது ராணுவ ஜெனரலா இருந்த குமார் ஜாவத் பேஜ்வா, அவர்தான் உமார் ஜாவத் பேஜ்வா என்பவர் தான் அப்போது ஜெனரலாக ராணுவ தளபதியாக இருந்தார். அவர் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார், போதிய ஆயுதங்கள் இல்லை, தளவாடங்கள் இல்லை, பற்றாக்குறை காணப்படுகிறது, இதற்கு உட்கட்டமைப்பு வசதிகளை நாம் மேம்படுத்த வேண்டும் என கூறியிருக்கிறார். ஆனால் அப்போது பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் மட்டத்தில் உள்ளவர்கள் காதிலே செவியில் விழவில்லை. இதனால் தற்போது இந்த பற்றாக்குறையை அவர்கள் பெருமளவிலே தற்போது சந்தித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு இருக்கிற குண்டுகளையும் அனுப்பிவிட்டால் ஏற்றுமதிக்கு அதிக பணம் கிடைக்கிறது என்று. இந்த சூழ்நிலை தான் தற்போது ஏற்கனவே பாகிஸ்தானிலே பெரும் பொருளாதார சிக்கல் காணப்படுகிறது. பொருளாதார தேக்க நிலை இருக்கிறது. உயர்ந்த அங்கு உட்கட்டமைப்பு வசதிகள் போதிய அளவு இல்லை என பல்வேறு காரணங்கள் இருப்பதால் இந்த காரணிகள் அனைத்தும் சேர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்துடைய ராணுவ வீரர்களின் மன உறுதியை குலைத்திருக்கிறது. இதனால் என்ன நடக்குமோ, எனவே ராஜினாமா படலும் மீண்டும் தொடருமோ என்ற ஒரு அச்ச உணர்வும் தற்போது பாகிஸ்தான் அதிகாரிகளிடையே ஏற்பட்டிருக்கிறது.
இது அதாவது பாகிஸ்தான் தற்போது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சில அதிகாரிகள் அந்த மே 2ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலே பேசும்போது கையை கட்டிக்கொண்டு போர் செய்ய சொன்னால் நாங்கள் எப்படி செய்வது, இது கையை கட்டிக்கொண்டு நீச்சல் அடிப்பதற்கு சமானம் என்ற வகையில தான் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு சொற்றொடரே அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கிறது. வெறும் 4 நாட்கள், அதாவது 96 மணி நேரத்திற்கு போதிய ஆயுதங்கள் மட்டும்தான், குண்டுகள் மட்டும்தான் பாகிஸ்தானிடம் தற்போது இருப்பதாகவும் வந்துள்ள தகவல் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய மன உறுதியை பெருமளவு உடைத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ரித்தி.